அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்குறது சேம் 2025 கொஸ்டின்ஸை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் 2 ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ 21 கொஸ்டின் முடிச்சாச்சு. 22 கொஸ்டின் நம்பர் 22. இந்த கொஸ்டின் பார்த்த உடனேவே தெரியும். இங்கே சிலபஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது ஃபுல்லாகவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஒரே ஹெட்டிங் தான். அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள கொஸ்டின் டைப்பாக நான் கேட்கலாம், அல்லது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், அல்லது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கேட்கலாம், அல்லது ஃபேக்ட்ஸை கேட்கலாம், இல்லை பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அவ்வளோதான். இதில் வந்து நான் என்ன இந்த டைப் எல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு தெளிவாக சிலபஸில் கொடுத்துருக்கு. ஓகே இருக்கட்டும். இப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபேக்டை கேட்டிருக்காங்க. இந்த இடம் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸில் அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இதான் இப்போ கேட்டிருக்குது. ஓகேவா? ஓகே பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது சிலபஸ்குள்ளேருந்து கேட்டிருக்கு, உறுதியாயிருச்சு. இன்னொன்று இதை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த குரூப் 2 சிலபஸில் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு இல்லையா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓனாக நம்மளோட நாலேஜ் தான். பட் இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ராங் கொஸ்டினா எப்படி இருக்கும், வீக் கொஸ்டினா எப்படி இருக்கும், மேட்ச் த ஃபாலோவிங்லாம் நீங்கள் படிக்க முடியாது. சென்டென்ஸ் கம்ப்ளீஷனையும் படிக்க முடியாது. சர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸையும் படிக்க முடியாது. சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸையும் நீங்கள் படிக்க முடியாது. அப்போ ஆன் த ஸ்பாட்டில் அவங்க கொடுக்குற கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்க எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் படிக்கவே முடியும். இருந்தாலும் நான் அன்சீன் பேசேஜஸ்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். கொஸ்டின் டைப்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டினாக இருக்கலாம், டைரெக்டாக ஃபேக்சுவல் கொஸ்டினாக இருக்கலாம். ஃபேக்சுவல் கொஸ்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இன்ஃபரன்ஷியல் கொஸ்டினாக இருக்கலாம். இன்டைரக்ட் கொஸ்டின் தான் இன்ஃபரன்ஷியல்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? வொக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணி இதுலேருந்து ஒரு வார்த்தையை மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸு அது கொடுத்துருந்தேன். டைட்டில் ஆர் சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின் எதனால் வந்துச்சு, ஒரு டெஃபினேஷன் இருக்கும், அதுக்கு ஆன்சர் இருக்கும், அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ கடைசியாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதான் இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த டோன் அண்ட் ஆட்டிடியூட் கொஸ்டின், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை நான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தேன். இதோட முடியுது. கரெக்ட். ஓகேவா? பட் ஆனால் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிறத விட வேறு ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த புக்லையும் இருக்காது, எந்த டெக்ஸ்ட் புக்லையும் சொல்கிறேன், எந்த டெக்ஸ்ட் புக்லையும் இருக்காது. அவங்களா டக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்லேருந்து எடுத்து கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ இது ஓவராலாக காமன் சென்ஸை வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகே, இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனால் இது ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். E-governance can empower citizens to participate in climate action by providing platforms for feedback, collaboration, and reporting environmental concern. இதில் ஓரளவு படித்தோன்னே ஒரு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னா, E-governance அப்படிங்கிற அந்த E-governanceனா என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சிருக்கணும். அந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு கரண்ட் அஃபேரோட சேர்ந்த கொஸ்டின் மாதிரி. E-governanceங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதான் E-governance சொல்கிறது. அது சிட்டிசன்ஸை வந்து கிளைமேட் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. பை ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னா ஃபீட்பேக் கொடுக்கறதுனால, கொலாபரேஷனால, ரிப்போர்ட்டிங் என்விரான்மெண்டல் கன்சர்னால இதை வச்சு என்ன செய்ய முடியும், ஸோ சிட்டிசன்ஸை கிளைமேட் ஆக்ஷனில் இன்வால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஒருத்தர் வாசித்தோம்னா ஒருத்தருக்கு 50% புரியும், ஒருத்தருக்கு 60% புரியும், ஒருத்தங்களுக்கு 90% புரியும், ஒருத்தங்களுக்கு 100% புரியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எங்கேருந்து படிக்கிறோம், எவ்வளோ நாலேஜ் நமக்கு இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்க முடியும். E-governance என்ன, கேன்னா என்ன, எம்பவர்னா என்ன, சிட்டிசன்னா என்ன, டூனா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா சென்டென்ஸோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அப்போ ஓவராலாக இங்கே சொல்லியிருக்கிறது, E-governance கேன் எம்பவர் சிட்டிசன்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கிளைமேட் ஆக்ஷன் பை ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஃபீட்பேக், கொலாபரேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ கீழே சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது. கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஹவு கேன் E-governance என்ஹான்ஸ் சிட்டிசன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ்? இப்போ இந்த E-governance வந்து சிட்டிசன்ஸோடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு மேம்படுத்துது, என்ஹான்ஸ்னா இன்னும் மேம்படுத்துறதுன்னு அர்த்தம். கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ்ல மேம்படுத்துறதுக்கான
எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மேல நெறைய நமக்கு டெக்ஸ்ட் இருக்கு. கீழ ஆன்சர் இருக்கு. புரொவைடிங் ஆன்லைன் ஃபோரம்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டூ ஷேர் ஐடியாஸ். அப்போ எடுத்தோனே இப்ப ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு இங்க சொல்லியிருப்பாய்ங்க பாருங்க. பார்ட்டிசிபேட் இன் ஆக்ஷன், ஃபீட்பேக் ஃபார் கொலாபரேஷன். இ-கவர்னன்ஸ்ங்கிறதே சிட்டிசன்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கிளைமேட் ஆக்ஷன் பை ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஃபீட்பேக், கொலாபரேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்விரான்மென்டல். ஓகே. இ-கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃபோரம்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டு ஷேர் ஐடியாஸ். இது கண்டிப்பா இது இது இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனேபிளிங் சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட் இல்லீகல் டம்பிங் ஆர் பொல்யூஷன் இன்சிடென்ட்ஸ். எனேபிளிங் சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட் இல்லீகல் டம்பிங் அண்ட் பொல்யூஷன் சிட்டிசன்ஸ். ஸோ அப்போ பொல்யூஷன் ஒரு வார்த்தை வருது. இதெல்லாம் இயற்கை சம்மந்தப்பட்டது தானே, கிளைமேட் சம்மந்தப்பட்டது. ஒருவேளை பொல்யூஷன் நடந்தாலோ, ஒரு இல்லீகலா ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலோ நம்ம என்ன செய்ய முடியும்? ரிப்போர்ட் பண்ண முடியும் ஆன்லைன்லே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இவங்களால இத கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ண முடியும். அடுத்து, ஆஃபரிங் ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் சிட்டிசன் டு கால்குலேட் தேர் கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆஃபரிங் ஆன்லைன் டூல்ஸ் எப்படின்னா, இப்போ இந்த ஏஐ மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணா, அவங்க என்ன செய்ய முடியும்? ஈஸியா கார்பன் ஃபுட் பிரிண்ட்ட கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன? சரி, கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுக்கே அர்த்தம் தெரியலனா கூட, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பனுங்கிற வார்த்தை என்னைக்காவது பாசிட்டிவா வந்திருக்கா? கிடையாது. அப்ப இந்த மாரி பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் டூல்ஸ் குடுத்தா, அவங்க அத கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி என்ன செய்ய முடியும்? அவங்களால குறைச்சுக்க முடியும். இல்ல இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு என்னது அசுத்தம் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்த சென்டென்ஸே குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. ஓகேவா? ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷன் இன் பெர்சன் மீட்டிங் வித் ஆன்லைன் சர்வீஸ். ஓகே, ரைட். இப்ப ஏ, பி, சி இருக்கட்டும். இப்ப டி ஆப்ஷன்ல இல்ல அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னா, ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷனல் இன் பெர்சன் மீட்டிங்ஸ் வித் ஆன்லைன் சர்வீஸ். ஸோ அந்த இன் பெர்சன் மீட்டிங் இருக்கு இல்லையா? அத ஃபுல்லையும் என்ன சொல்றது? அழிச்சுப்புட்டு, மாத்தி ஆன்லைன் சர்வேவ மட்டும் ஃபாலோ பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஓவராலா நம்ம ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸோட சிந்திச்சு பார்த்தோம்னாலே என்ன செய்யும்? ஆன்லைன் இன் பெர்சன் மீட்டிங்கே இல்லன்னா, அது வந்து கடைசி வரைக்கும் சக்சஸ் பண்ணவே முடியாதுல்ல. வித் ஆன்லைன் சர்வே வந்து மட்டும் நம்பி நம்ம என்ன செய்ய முடியாது? அத பண்ண முடியாது. ஸோ ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷன் இன் பெர்சன் மீட்டிங்ஸ் வித் ஆன்லைன் சர்வீஸ். எல்லா பாரம்பரியமா நடக்கிற எல்லா மீட்டிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன செய்றது? ஆன்லைன் சர்வே மூலியமாவே செஞ்சோம் அப்டின்னா, அது கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? அச்சீவ்மென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு காமன் சென்ஸ்ல நம்ம ஆன்ஸர் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் ஏ, பி, சி அப்டின்னு இருக்கு. ஸோ 3ம் ஓரளவு பாசிட்டிவானதா இருந்துச்சு. 4வது ஒரு விதமான நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. இத ஒரு ஹிண்ட்டா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப ஏ, பி, சி ஆன்ஸர் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எந்த மெட்டீரியல பார்த்தும் நம்ம ஆன்ஸர் சொல்ல முடியாது. எந்த எந்த அகாடமி எடுத்தாலும் இத என்ன செய்ய முடியாது? இத மெட்டீரியல்ல இருந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு அவுட் சோர்ஸ் தான். பட் ஆனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாவே என்னது? அவுட் சோர்ஸ் தான். ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபுல் நாலேட்ஜ், ஃபுல்லா என்ன செய்யணும்? ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங்க நம்ம புரிஞ்சுட்டோம்னா தான் இதுக்கு ஆன்ஸர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப 22வது கொஸ்டினும் ஓரளவு அந்த கேள்விய நீங்க கரெக்ட்டா புரிஞ்சு, ஓகே இந்த மேப்பிங்ல தான் குடுத்துருக்காய்ங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? ஏ, பி, சி ஆன்ஸர கண்டிப்பா குடுத்திருக்க முடியும். மீதி எல்லா ஆப்ஷனும் பாருங்களேன். ஒன்லி சி, ஒன்லி டி, ஆல் ஆஃப் த அபவ் இந்த மாரி இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. நம்ம படிக்கிறோம். படிச்சதுக்கான 100% நமக்கு மீனிங் புரியலனா கூட பரவால்ல. நமக்கு 60% தான் புரியுதுனா கூட, அந்த 60% வச்சு என்ன செய்யுங்க? ரிலேட் பண்ணி பாருங்க. அத வச்சு தான் ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.